Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Revenge Love episode 20. ஆன்ட்டி இறந்துட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக ஃபியூனரல் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு ஃப்ளவரில் வைப்பாங்க, அந்த மாதிரி நிறையா வச்சுருக்குது. ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆன்ட்டிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போய் வேக்கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷீச்சிங் அங்கே வரான். ஷீச்சிங்கும் ஆன்ட்டி அம்மா மாதிரி தானே பார்த்தான். அவனால் இதை தாங்க முடியல, அவனுக்கு அழுக வருது. ஆனால் அவன் உள்ளே வராமல் வாசலில் நின்று ஆன்ட்டியை பார்த்து போ பண்ணுறான். போ பண்ணிட்டு சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பக்கத்துலாம் வந்து எதுவும் பேச மாட்டான். அப்போ அங்கே வேங்ஷன்னு வேங்ஷுவாவும் வராங்க. வேங்ஷுவா உள்ளே வராமல் நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு வேங்ஷன்னு அனுப்பி வைக்கிறான். வேங்ஷன் உள்ளே வந்து எல்லாரும் மாதிரியும் போ பண்ணிட்டு கிட்ட பேசுகிறான். பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். அப்போ வெளியில் வேங்ஷுவா எதையோ பார்த்து ஆச்சரியமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா எல்லாருமே அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஷீச்செங்கும் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா உங்களோட பையன் ஷீச்செங் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்த வேங்ஷுவா ரொம்பவே சோகமாயிடுறான். அவனுக்கு என்னன்னா வெய்யுக்கும் அவனுக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் காரில் உட்காந்து அழுதுகிட்டே போக வேங்ஷன் அவனை சமாதானப்படுத்துகிறான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய வீட்டுக்கு வரான். இறந்தவங்களோட ஃபோட்டோ கொண்டு வருவாங்களாம், அதை மட்டும் கையில் வச்சுருக்கான். அப்போ அவன் உள்ளே வந்ததுமே அவனுக்கு அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற மாதிரி அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. எப்பயுமே ஆன்ட்டி இவனை பார்த்ததுமே வந்துட்டு யாருன்னு அவனுக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஆன்ட்டி அவனுக்காக சமைக்கிற மாதிரியும் அவன் உள்ளே வந்ததுமே ஆன்ட்டி அவனுக்காக ஃபேவரட் ஃபுட்டு சமைக்கிறாங்க மாதிரியும் இதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்புறம் உள்ளே வரான். அவனுடைய அப்பா ஃபோட்டோ வச்சுருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு பக்கத்தில் அவனுடைய அம்மா ஃபோட்டோவையும் வைக்கிறான். அப்புறம் ஊதுபத்தி பற்ற வச்சு அங்கே வச்சுட்டு பார்த்துக்கிட்ட இருக்கேன். அப்போ ஷீச்செங் உள்ளே வரான். ஷீச்செங்கை பார்த்து நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். உன்னை பார்த்து சிரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஷீச்செங் சொல்ல, வேங்ஷோ இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, நீ அவன் பின்னாடி போகலையா அப்படின்னு கேட்குறான். அது எப்படி அப்படியே போயிடுறது, நீ என்ன பண்ணுற, உன் நிலைமையை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகலாம் நிம்மதியாக போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஷீச்செங் சொல்ல, சரி பார்க்கணும் தானே, பார்த்துட்டல, இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷீச்செங்கு, நீ ஏன் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு, ரொம்ப ஒல்லியாயிட்ட, உன்னை பார்க்கவே முடியல, உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஷீச்செங் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் திரும்பி நின்று அழுதுகிட்டு இருக்கான். அவன் அழுகுறான்னு தெரிஞ்சதுமே, அழுகுறியா, நல்லா அழு, நீ அழுறத பார்க்க தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை ஏமாற்றி சீட் பண்ணல, நீ இன்னும் நல்லா அழணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். ஷீச்செங்கு ஒரு மாதிரி ஆகுது, அவனுக்கு அழக வருது. அப்போ ஷீச்செங் ரொம்ப கோவமா, அழுகை கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கு. ஷீச்செங் பக்கத்தில் வந்து நான் சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி நின்று அவன் முகத்தை பார்க்குறான். இப்போ அழுகை நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு கோபமாக சொல்ல பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். ஷீச்செங்கால் அவனை அந்த மாதிரி பார்க்க முடியல, அவனுக்கு அழுக வருது. அவன் ஷீச்செங் முகத்தை பிடிச்சி அழாது அப்படின்னு அவன் கண்ணை தொடச்சி விடுறான் ரொம்ப சாஃப்டா. இதுக்கு மேலே ஷீச்செங்கால நடிக்க முடியல. அவன் இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, அழாத அப்படின்னு இவ்வளோ நேரமாக அவனை திட்டிக்கிட்டு இருந்தாலும் இப்போ அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை அழாத அப்படின்னு இட்ஸ் ஓகே அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அழுகுறான். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ அவன் கையை பிடிச்சிட்டு இங்கேருந்து போகாத, என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வெறும் டிஷ்யூ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஷீச்செங்கனை மறுபடியும் ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய முகத்தை ஷீச்செங்கோட டிஷர்ட்டில் தொடச்சிடலாம். என்னடா பண்ண இப்போ நீ, உன்னோட முகத்தை உன்னோட மூக்கு சளியெல்லாம் என் மேலே தொடச்சி அப்படின்னு கேட்க, நான் இப்போ தான்டா புது ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன் அப்படின்னு ஷீச்செங் சொல்லலாம். நீ என்ன வேணா பண்ணு, அதை பற்றியெல்லாம் நான் கவலை இல்லை அப்படின்னு அவன் மேலே சாஞ்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஷீச்செங் அவனை பார்த்து ஒரு 2 days கழித்து நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண போகலாம், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்புறம் எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். உன்னை பார்க்காம எத்தனை நாள் என்னால் இருக்க முடியும்னு தெரியல, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படின்னா இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஷீச்செங்க சொல்கிறான். ஐயோ, இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே அழுகையே வந்துருச்சு.
அப்புறம் ஷீச்சங் அங்கேயே தங்கி வெய்ய பாத்துக்கிறான். வெய் டிவியை பார்க்க அங்க டிவில அம்மாவை பத்தி என்னமோ சொல்றாங்க. உடனே வெய்க்கு அழுக வந்துடுது. ஷீச்சங் பக்கத்துல இருந்து இந்த டிவி எல்லாம் பார்க்காத அப்படின்னு அந்த ரிமோட்டை கையில இருந்து புடுங்கிட்டு, நான் சமைச்சிருக்கவா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு காட்டுறான். ஆனா அது தீஞ்சு போயிருக்குது. அதை பார்த்து வெய் முறைக்கும். சரி விடு, வா நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஷீச்சங் அவனை வெளியில கூட்டிட்டு போறான். அப்புறம் அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா கார்டன்ல உட்காந்துருக்காங்க. அப்ப வெய் மேல மரத்தை பார்த்து அழுக. உடனே உனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு அவன் அந்த பழத்தை பறிச்சு கொடுக்குறான். ஆனா அந்த பழத்தை பார்த்து வெய் இன்னும் அழுகுறான். சரி சரி, எனக்கு வேற ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு ஷீச்சங் உள்ள இருந்து வாட்டர் மெலன் கொண்டு வந்து அதை அவனுக்கு ஊட்டி வேற விடுறான். அப்புறம் ஷீச்சங் அவனை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போறான். அங்க அவனுக்காக பாட்டு கூட பாடிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டுல அம்மான்னு ஒரே ஒரு லைன் வந்துடுது. உடனே வெய் அழ ஆரம்பிச்சிடுறான். எனக்கு பாட்டு கூட பாட தெரியாதுடா, விட்டுடா அப்படின்னு மறுபடியும் அவனை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா ஷீச்சிங். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்துறான். அப்புறம் 2 பேரும் ஒன்னா சூப்பர் மார்க்கெட் வந்திருக்காங்க. உனக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கல அப்படின்னு, பேசாம நானும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிடவா அப்படின்னு ஷீச்சங் கேக்குறான். அதுக்கு வெயி, உனக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது, சும்மா இரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க மதர்ஸ் டேக்காக ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்குது. அதை பார்த்தவே மறுபடியும் சோகமாயிடும். ஷீச்சங்கனோட மூட் சேஞ்ச் பண்றதுக்கு பக்கத்துல வந்து அவனுக்கு கேண்டி கொடுக்குறான். அடுத்த சீன்ல ஷீச்சங் ஆஃபீஸ்ல இருக்கான். அவன் ரொம்ப நேரமா ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட எம்ப்ளாயி வந்து ஏதோ டேக்ஸ் சம்மந்தமா ஏதோ ஃபைலை கொடுத்து, இதை நீங்க ஓகேன்னா சைன் பண்ணுங்க, டேக்ஸ் ஃபைல் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஃபைனான்ஸ் பார்த்துட்டாங்களா அப்படின்னு ஷீச்சங் கேட்குறான். பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு ஷீச்சங் அதில் சைன் பண்ணி கொடுத்துட்றான். குவாஷிங்கும் ஷாவும் ஒன்னா குக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கூடவே கொஞ்சம் ரொமான்ஸ் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷாவ் சொல்றான், யூயு மேல அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுல்ல, அப்படின்னா யூயுவை இங்க அனுப்பி வச்சது ஒரு வேலை வேங்ஷுவாவா தான் இருக்கணும். வேங்ஷுவா அங்கிருந்து போனதுமே யூயும் போயிட்டா போல அப்படின்னு சொல்ல, அப்ப குவாஷிங் சொல்றான், யூயுவை அனுப்பி வச்சது வேங்ஷுவா கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்ல, நீயா அப்படின்னா ஷீச்சன் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் நீதானா, இது ஷீச்சனுக்கு தெரியுமா அப்படின்னு ஷியாவ் கேட்க, நான் பண்ணதை நல்லது தானே பண்ணியிருக்கேன், ஏன்னா இவங்க இப்படியே இருந்திருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த விஷயம் ஷீச்சனுக்கு தெரிஞ்சு இது பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இப்பவே சால்வ் ஆகணும் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே உனக்கு அறிவு இருக்குதே அப்படின்னு அவன் சிரிக்கிறான். அப்புறம் அவன் செஞ்ச கேக் அவனுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்க, ஐயோ நீ கேக் கடையை மட்டும் வச்சிடாத, உன் கேக் கடை நஷ்டமா தான் போகும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி பரவாயில்ல விடு, எங்கிட்ட தான் பாம்பு பண்ண இருக்குல்ல, அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ அந்த அளவுக்கு சம்பாரிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு வரப்போற ஒய்ஃப்க்கு நான் டவுரி கொடுக்கணும்ல அப்படின்னு அவன் சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா ரொம்ப மோசமான ஒய்ஃபா இருப்பா போல, ரொம்ப அதிகமா கேட்பா போல, ஆனா நீ இவ்வளோ காசு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும்ல அப்படின்னு அவன் கிண்டலா கேட்குறான். அதுக்கு குவாஷிங் சிரிச்சுக்கிட்டே அவனை எழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஷீச்சிங் சொன்னால வெய்ய எங்கேயோ வெளியில கூப்பிட்டு போறா அப்படின்னு டிராவலிங்க்கு, அதுக்காக அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க போல. இப்ப வெய் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருந்த சோகத்தெல்லாம் மறந்து ஃபுல்லா மாறிட்டான். ஷீச்சிங் அவனும் செம்ம ஜாலியா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷீச்சிங் வெய் கிட்ட கேட்குறான், இப்ப நீ சந்தோஷமா இருக்கியான்னு. அதுக்கு வெய் ஆமான்னு சொல்ல, சரி நம்ம இத்தனை நாள் பேசாம இருந்தோம்ல, அப்ப நீ என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, வெய் அதுக்கு இல்லைன்னு சொல்றான். உடனே ஷீச்சங்கோட முகம் மாறிடுது. ஷீச்சிங் பக்கத்துல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஒரு டைம் சண்டை போட்டால, அப்போ கூட 10 days பேசாமல் இருந்தால, அப்பயும் இதே மாதிரி இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்கு வெய் உண்மையை மறைச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஷீச்சிங் அவனை பார்த்து, இனிமே எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட ஓப்பனாக பேசு, எதுவும் மறைக்காத அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் என்னவா, நீ தான் எங்கிட்ட இருந்து எவ்வளோ விஷயம் மறைச்சு வச்சிருந்த அப்படின்னு கேட்குறான். சரி, இனிமே நம்ம 2 பேரும் எதையும் மறைக்க கூடாது, எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசி சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு 2 பேரும் ப்ராமிஸ் பண்றாங்க. ஷா அவனோட வீட்டுல போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. ஷா பயந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட்க்கு கால் பண்ண, அங்க ஏதோ பிரச்சனைன்னும், இன்னைக்கு கரண்ட் வராத நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் குவாஷிங்கு கால் பண்ணி, இங்க கரண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்றான். உடனே ஏதோ நான் உடனே வந்துட்டேன் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு குவாஷிங் சொல்ல, ஷாவுக்கு உடனே செம்ம ஹாப்பி ஆயிடுது. நம்ம சொல்றதுக்குள்ள அவனே புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு. அப்புறம் குவாஷிங் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். 2 பேரும் ஒன்னா ஒரே பெட்ல தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடுவுல பெருசா ஒரு பெட்ஷீட்டை போத்தி வச்சிருக்காங்க. ஆனா குவாஷிங் சும்மா இல்லாம அந்த பெட்ஷீட்டை தாண்டி அவன் மேல கை போடுறான். இவன் தள்ளி விட்டுட பெட்ஷீட் கீழே இருந்து மெதுவா கையை விட்டு ஷாவை டச் பண்றான். அப்பயே அவன் கையை தட்டி விட்டுடுறான்.
வாஷிங் அப்புறம் அப்படியே தெரியாம உருண்டு படுக்கிற மாதிரி வந்து இவன் பக்கத்துல படுக்கிறான். அப்பயும் ஷாவ் சும்மா இல்லாம போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுடுறான். வேற வழி இல்லாம வாஷிங் கடுப்பாயிட்டு அவனும் தூங்கிடுறான். ஷா மெதுவா எட்டி பார்க்க அவன் தூங்குற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே தூங்கிட்டானா அப்படின்னு ஷாவ் பக்கத்துல வந்து வாஷிங்கோட முகத்துக்கு முன்னாடி கை வச்சு ஆட்டி பார்க்கறான். அப்ப அவன் தூங்கி இருக்க மாட்டான். கரெக்டா இவன் கையை பிடிச்சிட்டு அவன் பக்கத்துல வந்துட்டு, நீ இன்னும் தூங்கலையா, என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு அவன் நெத்தியில கிஸ் பண்றான். ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு அவன் அந்த பக்கம் போய் தூங்கிடுறான். உடனே ஷாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவன் இந்த பக்கம் திரும்பி தூங்குறான். அடுத்த நாள் காலையில ஷீச்செங் வராங்க வாஷிங்க பாக்குறதுக்காக. வந்ததுமே ஷீச்செங் ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறான். அதை தீப்பெட்டியில பத்த வைக்கிறான். அதை பார்த்து அவன், என்னடா ஆச்சு உனக்கு, ரொம்ப ஓல்டு மாடல் ஆயிட்ட போல அப்படின்னு கேட்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி குவாஷிங்கு அந்த ஆஷ்ட்ரவை எடுத்து வைக்கிறான். ஏன்னா வீடு குப்பையா இருந்தா ஷாவுக்கு பிடிக்காதாமா. சரி அதை விடு, உனக்கு என்ன ஆச்சு, நீ தீப்பெட்டி வச்சிருக்க, லைட்டர் இல்லையா அப்படின்னு கேட்க, என்னடா பண்றது, அவன் எனக்கு மாசத்துக்கு 10 ரூபா தான்டா கொடுக்குறான் செலவுக்கு, அதான் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்ல குவாஷிங் ஒரே சிரிப்பா வருது. உடனே ஷீ பேச்ச மாத்துற மாதிரி, ஆமா நேத்து நைட் அவன் கூட தங்கினானே, ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு குவாஷிங் தயங்குறான். எனக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியுமே, அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா இவ்வளவு நேரம் ஷாவால எந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படின்னு கிண்டலா சொல்றான். அப்புறம் குவாஷிங்கு ஷீச்செங்க்கு அக்கௌண்ட்ல காசு போட்டு விடுறான். அவன் காசு இல்லைன்னு சொன்னால அதனால போல. அப்புறம் அவங்களோட கம்பெனி இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாங்க. எல்லாரும் நல்லா ஒர்க் பண்றீங்க, இவ்வளோ சீக்கிரம் நம்ம கம்பெனி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி அந்த ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. இங்க ஷீச்செங்கு வெய் மட்டும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ஷீச்செங் வெய்ய பார்த்து, பரவாயில்லையே நீ நல்ல பணக்காரன் ஆயிட்ட போலையே அப்படின்னு கிண்டலா கேட்கும். நான் மட்டும் இன்னும் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஒரு ஹாட் பாட்ல சாப்பிட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஷீச்செங் அவனை மேலே கிளியும் பார்த்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாவம் குவாஷிங் அவனுக்கு இன்னும் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ல வெய் அதை கண்டுக்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெய்க்கு அந்த விஷயம் புரியுது. என்ன சொன்ன, அவங்க 2 பேருக்குள்ள இன்னும் எதுவுமே நடக்கலையா அப்படின்னு வெய்யும் கேட்குறான். ஆமாம், பேசாம நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணா ஷியாவுக்கும் குவாஷிங்க்கும் நடுவுல எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்ல, ஆனா ஷாவு என்ன நினைச்சு கோவப்பட மாட்டான் அப்படின்னு கேட்குறான். இல்ல கண்டிப்பா இதுக்காக உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவோம் அப்படின்னு ஷீச்செங் சொல்ல வெய் அதுக்கு ஒத்துக்கிறான். அவங்க பண்ண பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அடுத்த நாளே வெய் ஷாவை பார்க்கறதுக்கு கிளினிக்கு வரான். ஆனா உள்ள வர்றதுக்கு முன்னாடி கண்ணுல தண்ணி ஊத்திட்டு அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே வரான். இவன் தான் சும்மா சும்மா ஷீச்செங் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்ல, அதனால ஷியா இவனை பெருசா கண்டுக்க மாட்டான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நானும் ஷீச்செங்கு பிரேக்கப் பண்ண போறோம், அவன் ரொம்ப ஓவரா பண்றான், ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, அவன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஷியா அதை பெருசா எடுத்துக்காம, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ரிலேஷன்ஷிப்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எப்படியோ உன்னை சமாதானப்படுத்திட்டு அந்த பக்கம் போயிடுறான். என்னடா இது, நம்ம பிளான் இவ்வளோ புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம தான் இன்னொரு பிளானோட வந்திருக்கோம்ல அப்படின்ட்டு அவன் கையில் அடிப்பட்ட மாதிரி ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான். அது தெரியிற மாதிரி மறுபடியும் ஷாவ் முன்னாடி போய் அழுதுகிட்டு இருக்கான். அந்த காயத்தை பார்த்ததுமே, என்ன ஆச்சு, யார் பண்ணது இந்த காயம், ஷீச்செங் உன்னை அடிச்சானா அப்படின்னு அவன் கேட்கும். ஆமா அவன் என்னை அடிச்சுட்டான், அவன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்றான் அப்படின்னு சொல்ல, என்ன தைரியம் இருந்தா உன்னை அடிச்சிருப்பான், இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு போகாத, என் கூட வந்து தங்கு, அப்பதான் அவனுக்கு உன்னோட அருமை புரியும் அப்படின்னு சொல்ல உடனே அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இதுக்காகத்தானே வெய் பிளான் பண்ணியிருந்தான். வெய் ஷாவோட வீட்டுல இருந்து தங்கி இருக்கான். அவன் வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு போல. வெய்யால முடிஞ்ச அளவுக்கு ஷாவை குவாஷிங் கிட்ட பேச விடாம தடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது எப்பெல்லாம் ஷா ஃபோன் எடுக்கிறான்னு குவாஷிங் கிட்ட பேசுறதுக்கு அவன் உடனே அழுக ஆரம்பிச்சிடறான். இல்லைன்னா வா எனக்கு பசிக்குது அப்படின்னு அவன் கையில இருந்து ஃபோனை பிடிங்கிட்டு நான் சாப்பாடு ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்றான். இல்லைன்னா அவன் ஃபோனை கொஞ்சம் கூட, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்றான். இதே மாதிரி மாத்தி மாத்தி அவனை பேச விடாம தடுத்துக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஷா அவனோட ரூம்ல தூங்கிடுறான். அவன் தூங்கிட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இவன் ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அங்கே போய் குளிச்சுக்கிட்டு ஷீச்செங்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அப்போ ஷீச்செங்கு, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ளே இந்த பிளானை எப்படியாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும், இல்லைன்னா அந்த ஷாவை ட்ரக் பண்ணியாச்சும் நான் குவாஷிங்கிட்ட கூப்பிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். டேய் ஒரு நாள்லாம் முடியாது, எனக்கு இன்னும் ஒரு 2 days ஆச்சு இல்லை 3 days ஆச்சு டைம் கூட அப்படின்னு சொல்ல,
சரி உன்னால் முடிஞ்ச கூடிய சீக்கிரம் பண்ணு அப்படின்னு ஷீச்சிங் சொல்கிறான். அப்போ ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் ஷாவோட குரல் வருது. நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் ஃபோன் அந்த பக்கம் வச்சுட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு வேணும்னே சத்தமாக கத்துறான். அப்போ ஷா உள்ளே வந்துட்டு மறுபடியும் அவனை சமாதானப்படுத்துகிறான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத, அந்த ஷீச்சங்க நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஷீச்சங்க பார்க்கறதுக்கு அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். கோவமாக அவனை அடிக்கிறதுக்கு போகிறான். ஷீச்சங் அங்கேருந்து நகர்ந்துட ஷாவ் கீழே விழுந்துடுறான். உனக்கு என்ன தைரியம், உன்னால இன்னைக்கு வெய் சாக போயிட்டான் தெரியுமா அப்படின்னு கேட்க, சாக போனானா அப்படின்னு ஷீச்சங் மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அவனை பார்த்தா பாவமா தெரியலையா, நீ எப்படி அவங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்துல கேட்க போறான். அப்புறம் ஷீச்சங்கோட முகத்தை பார்த்துட்டு அவன் மேல இருந்து கையை எடுத்துடுறான். ஷீச்சங் கேட்குறான், அவன் சாக போறான்னு சொன்னியே எப்படி அப்படின்னு கேட்க, அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி சாக ட்ரை பண்ணால அதை பத்தி சொல்றான். ஆனா ஷீச்சங் அதை பத்தி கண்டுக்காத மாதிரி, இது வரைக்கும் உனக்கு வாஷிங்க்கு நடுவில் எதுவுமே நடக்கலல்ல, பரவாயில்ல, அதானே என்னவோ, எனக்கு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் என்னமோ தோணிக்கிட்டே இருக்குது. உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, வாஷிங் யார் கூட எல்லாம் இருக்கானோ அவங்க கூட எல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வரும். அதுவும் ஒன்றை பார்க்கும்போது எனக்கு அந்த ஆசை ரொம்ப ஓவராகவே வருது அப்படின்னு வேணும்னே அவன் ஷாவை மிரட்டுறதுக்கு பக்கத்துல போறான். ஷா அவனோட முகத்தை மறைச்சுக்கிட்டு, நீ வந்து இப்ப வெய்கிட்ட பேச, அவன் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறான். நீ என் கூடவா அப்படின்னு ஷீச்செங்கி அவன் கூடயே கையோட கூட்டிட்டு வரான். வீட்டில் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வெளியில் அவங்க வர சத்தம் கேட்டதுமே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு அழுகுற மாதிரி நடிக்கிறான். அப்போ ஷியாவும் ஷீச்செங்கும் உள்ளே வராங்க. நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஷியா வெளியில் போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நீ வந்து பக்கத்தில் அழாதுன்னு சொல்கிறல அப்படின்னு கோமா அவனை மிரட்டுற மாதிரி வெய்யை பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போ வெய் உடனே அவன் முகத்தை மறைக்கிறான். எனக்கு கோல்டு இருக்குது, என் கோல்டு உனக்கும் வந்துட போகுது அப்படின்னு சொல்ல, கோல்டா, எப்படி உனக்கு கோல்டு வந்துச்சு அப்படின்னு கேட்க, நேற்று ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தேன் அதான் அப்படின்னு சொல்கிறான். உன்னை இந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் நான் பண்ண சொல்லலை, எதுக்கு இந்த அளவு கஷ்டப்படுற அப்படின்னு அவன் சும்மா விளையாட்ட வெய்யோட டிக்கியில் ஒரு தட்டு தட்டுவான். அவன் ஆண்னு கத்த, வெளியில தானே ஷாவ் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் ஷீச்செங்க உன்னை அடிக்கிறான்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறான் போறான். உடனே கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். என்ன பண்றீங்க, சண்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே ஷீச்செங்க அவனை அடிக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்போ ஷா பக்கத்தில் வந்து அந்த சண்டையை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வெய் ஷா கிட்ட, வேண்டாம் விடு, அவள் என்னை அடிக்கட்டும், அவள் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, நான் ஒன்றை மாதிரி இல்லையாம்மா, நீ ரொம்ப ரிசர்வ் டைப்பாம்மா, நீ ரொம்ப நல்ல பையனாம்மா, உனக்கும் வாஷிங்குள்ளே எதுவுமே நடக்கல, நீ இன்னும் நல்ல பையனாக வெயிட் பண்ணுறியாம்மா, ஆனால் நான் ரொம்ப மோசம், நான் ரொம்ப டர்ட்டின்னு சொல்கிறான். பரவாயில்ல விடு, இதெல்லாம் நான் டிசர்வ் பண்ணுறேன் தான், அவன் என்னை அடிக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஷாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ எதுக்கு அவனை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்கிறேன், நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது தெரியுமா, நானும் வெய் மாதிரி ரொம்ப ஷேம்லெஸ்ஸான ஆள் தான். இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு, இப்போ நான் போய் வாஷிங் கூட மேட்ரு பண்ணுறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு அங்கேருந்து அவன் போக போகிறான். அப்போவே அவன் கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு கெஞ்சிறான். இல்லை அப்போ தான் நான் ஷீச்செங்க்கு என்னை பற்றி தெரியும், நான் இப்போவே போகிறேன் பாரு வாஷிங் கிட்ட அப்படின்னு சொல்ல வெய் மறுபடியும் அவன் கையை பிடிக்கிறான். ஷீச்செங் வெய்யை கூப்பிட்டு, எதுக்கு அவன் கையை பிடிக்கிறான், வீடு அவன் சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, நானா பண்ண மாட்டேன், இப்போ பாரு அப்படின்னுட்டு அவன் அங்கேருந்து கோவமாக போகிறான். வெய் அவன் போயிட்டானே அப்படின்னு டோர் வழியாக பார்க்குறான். அவன் போனதுக்கப்புறம் ஷீச்செங் பக்கத்தில் இருந்து அவன் மேலே காலை போட்டு ரொம்ப ஹாயாக உட்காந்துக்கிறான். அவன் போயிட்டான், அவனோட பிளான் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லாவே நடிக்கிற அப்படின்னு ஷீச்செங் சொல்கிறான். ஆனால் நம்மளோட பிளான் உன்னுடைய மாஸ்டருக்கு டவுட் எதுவும் வராதா அப்படின்னு ஷீச்செங் கேட்க, அந்த அளவுக்கெல்லாம் உனக்கு அறிவில்லை அப்படின்னு வெய் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் அவனுக்கு தெரிஞ்சு அவன் மேலே கோவப்பட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அவன் எதை கோவப்படப்பாரான், அவனால தான் நான் உங்ககிட்ட வந்து மாட்டினேன், அதே மாதிரி நானும் உனக்காக ஏதாச்சும் பண்ணணும்ல. இப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஷா கதை திறந்துட்டு உள்ள வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு வெய் சொல்ல, என்ன கேட்க சொல்கிறேன், எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னதை கேட்க சொல்கிறியா, இல்லை என்னை ரொம்ப சேட்டர் பாக்ஸ்ன்னு சொன்னியே அதை பற்றி கேட்க சொல்கிறியா அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து வெளியில் போயிடுறான். இப்போ வெய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ஷீச்சங்க பார்க்குறான். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம பிளான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மக்கிட்ட தான் பிளான் பி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, பிளான் பியா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம், பிளான் பியை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே வெய் ஃபோனை எடுத்து ஷெங்கி கால் பண்ணுறான். அதான் குவாஷிங்க்கு கால் பண்ணிவிட்டு, நாங்கள் உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணோம், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அழுகிற மாதிரி நடிக்கிறான்.
அவள் ஆக்ட் பண்ணுறத பார்த்து ஷீச்சிங் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பீட்ஸ். பை.